நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வேலிப்பருத்தி பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேலிப்பருத்தி. இதுக்கு ஊத்தாமணின்னு சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பேர் பெர்குலோரியா டேமியா. இதோட வடமொழி பேர் உத்திரன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஊத்தாமணி வேலிப்பருத்தி செடியோட இலைகள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், இதே வடிவில் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சீட்டுக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதோட பழம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட பூக்கள் வெள்ளை நிற பூக்களாக இருக்கும், பார்க்குறதுக்கு மரமல்லி பூக்களை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா தேலோட கொடுக்கு, நண்டோட கொடுக்கெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே அதோட விதைகள் இருக்கும். இந்த விதைகள் முற்றிய பிறகு என்ன செய்யும்னா, இது வெடித்து ஒரு பேராசூட் மாதிரி வெளியில் வந்து கீழே விழுந்துடும். அடுத்த இடத்துல பரவிடும், ஈஸியாக பரவுறது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கொடியினும் மழை காலம் ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வேகமாக இது வளரக்கூடியது. அதிக அளவில் போஸ்ட்டுகளில் வேலிகள்லாம் இந்த செடியை பார்க்கலாம், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இந்த செடியில் நிறைய மருத்துவ குணங்கள், அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த செடியை எளிதாக அடையாளம், இதை மாதிரி கொடிகள் நிறையா இருக்கும். இதை எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை உடைச்சிங்கன்னா அது உள்ளே இருந்து ஒரு வெள்ளை கலர் பால் வரும். அதிகமான கொடிகள்லாம் பால் வராது, இந்த கொடியில் மட்டும் பால் வரும். அதை வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட காய்களை வச்சும் இதை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். நண்பர்களே, பெர்குலேரியா டேமியா வேலிப்பருத்தியோட இலை சாறு கொஞ்சம் எடுத்து அதோட கொஞ்சமாக சுண்ணாம்பு சேர்த்து பூச்சிக்கடி, வண்டுக்கடி, தேல்கடி, தேனீக்கடி கடித்த இடங்களில் கடிவாயில் இதை போட்டுட்டு வரனால இந்த கடி விஷம் இறங்கும், வலி வீக்கம் சரியாகும். நண்பர்களே, வேலிப்பருத்தி இலையை சாறு எடுத்து அந்த சாறில் மிளகை போட்டு ஒரு நாள் இரவு ஊற வச்சு மறுநாள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அடுத்த நாள் புதிதாக இலைகளை நசுக்கி சாறு எடுத்து மறுபடியும் அதே மிளகை ஊற வைத்து வெயிலில் காய வைத்து இப்படி 7 நாட்கள் தொடர்ச்சியாக செய்து காய வைக்கப்பட்ட அந்த மிளகை பொடித்து வைத்து கொண்டு சிறு குழந்தைகளுக்கு 1 சிட்டிகை 2 சிட்டிகை அளவு தேன் கலந்து தினசரி கொடுத்து வருவதால் பசியின்மை இது போக்கக்கூடியது, வயிற்றில் உள்ள கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது, சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது, செரிமான சீர்கேட்டை சரி செய்யக்கூடிய. நண்பர்களே, வேலிப்பருத்தியோட இலைகள் ஒரு 2லேருந்து 3 இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட பூக்கள் சிறிதளவு எடுத்துக்கிட்டு அதோட காய்கள் அதையும் 1-2 எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிக்கிறனால பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற வலியுடன் கூடிய மாதவிலக்கை இது சரி செய்யக்கூடியது. இரத்தப்போக்கு இல்லாத மாதவிலக்கு சிலருக்கு ஏற்படும், அதை சரி செய்யக்கூடியது. இதயத்துக்கு இந்த தீநீர் பலம் கொடுக்கக்கூடியது. சிறுநீர் பை யூரினரி பிளாடரை பலப்படுத்தக்கூடியது. வயிற்றில் உள்ள பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது. ஈரலுக்கு பலம் தரக்கூடியது. நண்பர்களே, ஊத்தாமணின்னு சொல்லக்கூடிய வேலிப்பருத்தியோட இலைகளை பிழிஞ்சு 1 கரண்டி அளவுக்கு சாறு எடுத்து அது தினசரி காலை குடித்து வருவதால் ஆஸ்துமா சரியாகும். இது ஆஸ்துமாவுக்கு ஒரு நல்ல மருந்து. அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் தங்கியுள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது. வாந்தியை ஏற்படுத்தி சளியை வெளியேற்றும். பாம்பு கடித்தவர்களுக்கு முதலுதவியாக வேலிப்பருத்தி இலைச்சாறை 1 கரண்டி அளவு கொடுத்துவிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதால்
விஷம் உடலில் வேகமாக ஏறாது. இது ஒரு விஷமுறிப்பானாக செயல்படும். வேலிப்பருத்தியினுடைய இலையை பிழிந்து சாறு எடுத்து ஒரு கரண்டி அளவு சாறு எடுத்து அதனுடன் சம அளவு தேன் கலந்து குடித்து வர இருமல் சரியாகும். வேலிப்பருத்தி இலைகளை அரைத்து பசையாக்கி அதனுடன் சிறிது சுக்குப்பொடி, சிறிது பெருங்காயம் சேர்த்து சூடு செய்து வலி வீக்கம் உள்ள இடங்களில் வைத்து கட்டுவதால் வலி வீக்கம் சரியாகும். மூட்டு வீக்கங்கள் உள்ள இடங்களில் வைத்து பற்றாக போடுவதால் மூட்டு வலி சரியாகும். பெர்குலேரியா டேமியா உத்தரன் சொல்லக்கூடிய வேலிப்பருத்தியோட இலைகள் 5லிருந்து 6 இலைகள் வரைக்கும் எடுத்துக்கலாம். அல்லது 5லிருந்து 10 ml வரைக்கும் இலைச்சாறு எடுத்துக்கிட்டு அதோட சிறிது நீர் சேர்த்து மிளகு பொடி 5லிருந்து 10 மிளகை இடித்து போட்டு காய்ச்சி வடிகட்டி அவ்வப்பொழுது குடித்து வருவதால் சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது. இதயத்திற்கு இது பலத்தை கொடுக்கக்கூடியது. ஈரலுக்கு இது பலத்தை கொடுக்கக்கூடியது. ஈரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. ஃபேட்டி லிவர் சரியாகும். கருப்பை கட்டிகளை கரைக்கக்கூடியது. நண்பர்களே, தேல் கொடுக்கு போல உள்ள இந்த வேலிப்பருத்தியோட காய்களை பொரியல் செய்து சாப்பிட்டு வருவதால் பருவ மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் வராது. நண்பர்களே, வேலிப்பருத்தி இலைச்சாறுடன் சிறிது எலுமிச்சம் சாறு கலந்து தலையில் தடவி குளிப்பதால் பொடுகு போகும். நண்பர்களே, வேலிப்பருத்தி இலையை உடைச்சி பார்த்தா பால் வரும். அந்த பாலை உதடு வெடிப்பில் போடுறதுனால உதடு வெடிப்பு சரியாகும். கால் பாத வெடிப்புக்கு போகிறனால கால் பாத வெடிப்பு சரியாகும். நாய் கடித்த இடங்களில் தடவிட்டு வரனால அந்த நாய் கடித்த புண்கள் குதறாமல் ஆறும். புறையோட புண்கள், சர்க்கரை புண்கள் போட்டுட்டு வர்றதுனால இந்த பாலை போடுறதுனால அது வெகு சீக்கிரம் குணமாகும். நண்பர்களே, வேலிப்பருத்தி இலைச்சாறுடன் கொத்தமல்லி இலைச்சாறு கலந்து மூட்டு வலிக்கு, வெரிகோஸ் வெயினில் ஏற்படும் வலிக்கு தடவி வருவதால் மூட்டு வலி சரியாகும். வெரிகோஸ் வெயின் வலி சரியாகும். நண்பர்களே, வேலிப்பருத்தியோட இலைகள் 2லிருந்து 3 இலைகள் எடுத்துக்கொண்டு அதனுடன் தும்பை செடியோட இலைகள் 5லிருந்து 10 இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமானால் ஏற்படுற மூச்சிறைப்பை இது சரி செய்யக்கூடியது. சுவாச பாதையில் இருக்கிற சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது. இதயத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. பிராண வாயுவை இது அதிகரிக்கக்கூடியது. வேலிப்பருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஊத்தாமணியோட இலைகளையும் தும்பையோட இலைகளையும் அரைச்சி ஒரு சுண்டைக்காய் அளவு உருட்டி காய வைத்து மாத்திரை போல் செய்து வைத்துக்கொண்டு தினசரி காலை ஒரு மாத்திரை, மாலை ஒரு மாத்திரை என்று பாலோடு சேர்த்து குடித்து வருவதால் தடைப்பட்ட மாதவிலக்கை இது சரி செய்யக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு ஆன்டி வெனம், உடலில் உள்ள விஷத்தை வெளியேற்றக்கூடியது, வாயுவை வெளியேற்றக்கூடியது, வாயு பிடிப்பினால் ஏற்படும் வலியை போக்கக்கூடியது, தசைப்பிடிப்பு சரியாகும். பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படும் சூதக வாயுவை வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீரிட்டு அதோட 4லிருந்து 5 ஊத்தாமணியோட இலைகள் சேர்த்து ஒரு 1/4 கரண்டி சீரகம், 2 சிட்டிகை அளவுக்கு வசம்பு சேர்த்து சிறிது கல் உப்பு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி
குடித்து வருவதால் மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது, தசை பிடிப்புகளை இது சரி செய்யக்கூடியது, காய்ச்சலை போக்கக்கூடியது, வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது, அஜீரணம் மாந்தரத்தை சரி செய்யக்கூடியது, சுவாசப்பாதை கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது, மூச்சிறைப்பை சரி செய்யக்கூடியது, வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றக்கூடியது, பசியை தூண்டக்கூடியது. நண்பர்களே, மூக்கிரட்டையோட வேர்பொடி, அதனுடன் வேலிப்பருத்தியோட இலைசாறு, அதனுடன் மிளகு, மூன்றையும் சம அளவு எடுத்துக்கிட்டு விளக்கெண்ணெய் இட்டு சிறு தீயில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு, சிறு குழந்தைகளுக்கு 5லிருந்து 10 ml வரைக்கும் வாரத்தில் ஒரு தடவை கொடுக்குறதுனாலையும், பெரியவங்க வாரத்தில் ஒரு தடவை 20 ml வரைக்கும் குடிச்சிட்டு வர்றதுனால நம்மை துன்புறுத்துகிற நோய்களான அதிகமான சளி, அடிக்கடி காய்ச்சல் வர்றது, செரிமானமின்மை, மூச்சிறைப்பு, இது போன்ற நோய்களை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, வேலிப்பருத்தியோட வேர் 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதை தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோடு பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால நரம்பு இசைவு நோய்களை சரி செய்யக்கூடியது, மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது, குடல் புழுக்களை வெளியேற்றக்கூடியது, உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடியது, உடலில் ஒரு சிலருக்கு முள் குத்துவது போன்ற வலி ஏற்படும், அவற்றை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, வேலிப்பருத்தி இலையை அரைச்சி பசையாக்கி அதோட சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் சூடு செய்து வலி வீக்கம் உள்ள இடங்களில் ஒத்தனம் கொடுக்குறனாலையும் ஒரு பற்று மாதிரி போட்டுட்டு வரனாலையும் சரியாகும். நண்பர்களே, வல்லாரை, பிரம்மின்னு சொல்லுவாங்க, அந்த வல்லாரை பார்த்துருப்பீங்க. அந்த வல்லாரையோட இலைகளையும் வேலிப்பருத்தி இலைகளையும் சம அளவு எடுத்து அரைத்து, சின்ன நெல்லிக்காய் பார்த்துருப்பீங்க, ஒன்று பெரிய நெல்லிக்காய் இருக்கும், ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்கும். அந்த சின்ன நெல்லிக்காயோட அளவு தினசரி சாப்பிட்டுட்டு வரனால பெண்களுக்கு முறையற்ற மாதவிலக்கை இது சரி செய்யக்கூடியது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி சரியாகும், பெண்களுக்கு கருத்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும், பெண்களுடைய கருப்பை குற்றங்கள் அனைத்தையும் சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, யானை கால்னால் ஏற்படுற கால் வீக்கங்களில் வேலிப்பருத்தி இலை சாரோட கொஞ்சம் சுக்குப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி இட்டு குழம்பு பதத்துக்கு காய்ச்சி அதை அந்த வீக்கம் உள்ள இடங்களில் தொடர்ந்து போட்டுட்டு வரனால நாளடைவில் அந்த வீக்கம் குறையும்.